அப்போ ரொம்ப பசிக்குதா தம்பிக்கு? அம்மா தரவா. குழந்தைக்கு பசிடம்மா, ஸ்நாக்ஸ் பசிடா என் தங்கத்துக்கு. இதோ தரேன், அம்மா பிரித்து தரேன் இருங்க. இதோ கடைக்கு போய் வர வரைக்கும் குழந்தை வெயிட் பண்ணியிருக்காங்க. பிஸ்கெட் வேணாரண்டான்னு சொல்லிட்டு போனேன். வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார் என் தங்கம், ராக்கி தங்கம். இப்போ கொடுத்த உடனே எப்படி கவிக்கிட்டு கொண்டு போவார் பாருங்க, நாக்கு பாருங்க சொல்லிட்டு நிற்கிறது. அப்போ குழந்தைக்கு அவ்வளோ பசி. சாப்பிடுமா. ஏன் என்னடா அது, ஊட்டி விடுவா? இந்தா ஊட்டி விடணும். இந்த சாப்பிடு. அதுதான் வாய் ஊட்டி விட்டாதான், அதாவது துவக்க விழா செஞ்சு வைக்கணும். அப்புறமா தான் அவரே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவார். கமெண்ட்டில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க, மேரிகோல்டு எப்பவும் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்கன்னு. எப்பவும் எங்கள் வீட்டில் இருக்குதாங்க செய்யும். இங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா என் பசங்க? வெளியில் வெள்ளச்சி, ப்ரௌனி, கரியன், அப்புறம் இன்னொன்று ஒயிட்டும் ஒரு மாதிரி காஃபி கலரும் கலந்த மாதிரி ஒரு நாய் வணக்கம். மொத்தம் வெளியில் 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போட்டு காலி பண்ணிடுவாங்க. வேறு என்ன பண்ணுறது? அதுங்களுக்கும் எப்போயாவது ஒரு வேளை சாப்பாடு வச்சா கூட பிஸ்கெட் தான் அவங்களுக்கு சாப்பாடே. அதனால் பெரியவன் என்ன பண்ணுவான், அந்த பிஸ்கெட் அவங்களுக்கு போட்டு காலி பண்ணிடுவான். இவன் ஸ்நாக்ஸ் பசின்னு கேட்கும்போது இவனுக்கு அப்பப்போ கடைக்கு போக வேண்டிய வேலைக்கு மொத்தமாக வாங்கி வச்சா அப்படி காலி பண்ணிடுவாங்க. அம்மா எடுத்துறேன் சாப்பிட்டு.